ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலம் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் புதன்கிழமை. நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும், இன்றைய தினம் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிகளை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா மற்ற ராசிகளுக்கான ராசி பலன்கள் நான் 12 ராசிகளுக்கும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற ராசி பலன்களை தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தின புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி 2022ஆம் வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 6ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு பிரதோஷ தினங்க. மேலும் சிவராத்திரி தினமும் கூட. கரிநாளும் இன்றைய தினம் சேர்ந்து வந்துள்ளது. மாலை நேரத்தில் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று அங்கு நடக்கும் சிறப்பு வழிபாட்டில் நீங்கள் கலந்து கொண்டு சிவனுடைய அருளை பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும் 5ஆம் இடத்தில் சந்திர பகவானும் அமர்ந்துள்ளனர். மேலும் ராசிக்கு 6ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இன்றைய தினம் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நமது கடகராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அலுவலக பணிகள் நிரந்தரமாகக்கூடிய ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைப்பெறுதுங்க. பணி நிரந்தரம் குறித்து உங்களுக்கு இனிமையான நல்ல தகவல் இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க. இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய முதலீடுகள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் என்பதால் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களில் லாபங்கள் பெற முடியுங்க. பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் என்பதால் இன்றைய தினம் உங்களுக்கு இன்றைய நிதி நிலைமை மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது புதிய சில திட்டங்களை நீங்கள் பணம் சம்பந்தமாக உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் உதவி செய்வாங்க. அதன் மூலமாக உங்களது தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தனிமையில இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க விசேஷமான ஒரு நபரை இன்றைய தினம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே தனிமை தீரும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கையில பணப்புழக்கம் இன்றைக்கு நிறைய இருந்துகிட்டே இருக்கும். தக்க சமயத்தில் உங்கள் நண்பர்கள் கை கொடுத்து உதவக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில புதிதாக சில காதல் அரும்பக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்குங்க. ஆனாலும் நீங்கள் உங்களது மனம் கவர்ந்த காதலரை இன்றைய தினம் சந்தித்து உங்களது காதலை தெரிவிப்பதற்கு முன்னால் அவர் யாருடனும் எந்த விதமான ரிலேஷன்ஷிப்லையும் இல்லைங்கிறத நீங்க உறுதிப்படுத்திக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது நீங்க கவனமாக விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்களது காதலை தெரிவிக்கலாம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க மனசுடைய குரல் கேட்டு நீங்க மனசாட்சி பிரகாரம் உங்களது காதல் வாழ்க்கையில இணைந்து கொள்வது மிக மிக நல்ல பலன்களை தரும் நண்பர்களே. வெறும் பார்வையினால் மட்டும் காதல் கொள்ளக்கூடாது என்பதை மனதில் கொள்ளுங்கள். தொழில் துறையில இன்றைய தினம் உங்களுக்கு சில இடையூறுகள் வரலாம். அதனால உங்களுடைய நிறைய நேரங்கள் வீணாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளில் உங்களுக்கு சற்று பணியில் தாமதங்கள் ஏற்பட்டால், இடையூறுகள் ஏற்பட்டால் அதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரமே எல்லாமே நிலைமை சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக உங்களது வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். டென்ஷனால நீங்கள் இன்றைய தினம் வேலைகளில் கவனச்சிதறலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது இல்வாழ்க்கையில உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வாழ்க்கை காத்திருக்குங்க. இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கை உங்களுக்கு நாள் முழுவதும் இனிமையை தரக்கூடிய வகையில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு இது இருக்கக்கூடிய சில வில்லங்கமான சூழ்நிலைகள் அகலும். இடம் பூமி சம்பந்தமான ஏதாவது வில்லங்கங்கள் உங்களுக்கு கோர்ட் கேஸ் எதிராக நிலுவையில் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய இடையூறுகளாம் அகலுறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியில் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அடுத்தது மூலமாக 2 பெனிஃபிட்டுங்க. முதலாவது என்னன்னா நமது பொதுவான ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நாள் முன்னதாகவே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம்.
அந்த வீடியோக்கள் ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு உருவாகணும் அப்படின்னா நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் தான் முடியும். மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. ஸோ அனைவருமே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இந்த 2 பயன்களையும் ஏற்படுத்தி தருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ப்ரௌன் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமைங்க. எனவே ப்ரௌன் கலரை பயன்படுத்துங்கள். மேலும் நம்பர் 2 2ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்கள் அலுவலக பணிகளில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமோடு வேலை செய்ய வேண்டியது அவசியம். ஏதாவது ஃபைல்ஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அது தொலைந்து போகாமல் இருக்க நீங்கள் கண்டிப்பாக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களே. அலுவலக பணிகளில் இன்றைக்கி நீங்கள் அலட்சியம் வேண்டாம் நண்பர்களே. உங்களது குழந்தைகள் வழியில் நல்ல சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் அமையுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் கூட்டு தொழில் புரியுறீங்க அப்படின்னா உங்கள் வியாபாரத்தை இன்னும் பெருசாக்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்வீங்க. அதற்காக இன்றைய தினம் நீங்கள் காரியங்களை செயல்படுத்துவீங்க. இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு சிறந்த ஒற்றுமை அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. இணக்கமான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களது இல்லற வாழ்க்கையில் இன்றைய தினம் அமையும் என்பதால் மகிழ்ச்சிகள் உங்களுடைய தினம் வெகு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் கைகூடுங்க. எதிர்பார்த்த வெளியூர் பயணங்கள் இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்வீங்க. அது தொடர்பான உதவிகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனவே பயண உதவிகள் உங்களுக்கு இன்றைய தினம் மன நிறைவை தரும். வியாபாரத்தில் சில டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் இன்றைக்கி கற்றுக்கூடிய யோகம் இருக்குது. அதன் மூலமாக உங்களது திறமைகளை நீங்கள் வளர்த்துக்கொள்ள முடியும். இன்றைய தினம் நிதானித்து செயல்பட வேண்டியது உங்களுக்கு நல்லதுங்க. நிறைய விஷயங்களை புதிதாக நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செய்து அதன் மூலமாக நிம்மதி பெறக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் அது ரொம்ப முக்கியம். அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் இங்கே கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். மேலும் நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்து நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தினம் வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு பதிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.